ஓம் நம சிவாய. மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு வேடன் எப்படி முக்தி அடைந்தான் என்ற கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு காட்டில் ஒரு வேடன் இருந்தான். அவன் தினமும் காட்டில் வேட்டையாடி சாப்பிடுவான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு விலங்கு கூட கிடைக்கவில்லை. மாலை நேரம் ஆகிவிட்டது. இருட்டத் தொடங்கியது. அவனுக்கு பயம் வந்தது. இப்போ நான் வீட்டுக்கு போனால் விலங்குகள் என்னை கொன்றுவிடும் என்று பயந்து அவன் ஒரு மரத்தின் மேலே ஏறி கொண்டான். இரவு ஆனதும் அவனுக்கு தூக்கம் வந்தது. தூங்கினால் மரத்திலிருந்து கீழே விழுந்து விடுவோன் என்று நினைத்து அவன் தூங்காமல் இருக்க முடிவு செய்தான். நேரம் போவதற்காக அந்த மரத்திலிருந்து இலைகளை ஒவ்வொன்றாக கீழே போட்டான். மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. ஆனால் அது அவனுக்கு தெரியல. விடிந்ததும் அவன் மரத்திலிருந்து கீழே இறங்கினான். அப்போது சிவபெருமான் அவன் முன்னால் வந்து, உனக்கு முக்தி தருகிறேன் என்றார். வேடனுக்கு புரியவில்லை. அது எப்படி என்று கேட்டான். அதற்கு சிவன் சிரித்து கொண்டே, நேற்று நீ சாப்பிடவில்லை, தூங்கவில்லை. அந்த மரத்தின் அடியில் இருந்த லிங்கத்தின் மேல் நீ வில்வ இலைகள் போட்டாய். நேற்று மகா சிவராத்திரி, அதனால் உனக்கு இந்த வரம் கிடைத்தது என்றார். வேடன் மகிழ்ச்சியுடன் சிவபெருமான் காலில் விழுந்தான். எனவே நாம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பக்தியுடன் செய்தாலும் இல்லாவிட்டாலும் சிவபெருமான் எல்லாருக்கும் அன்பு செலுத்துவார். இந்த கதை முடிந்தது. அப்புறம் பார்ப்போம். ஓம் நம சிவாய.